இயக்குனர் சங்கர் அவர்கள் கேம் சேஞ்சர் படத்திற்கு பிறகு வேல்பாரி அப்படின்ற திரைப்படத்தை தான் இயக்கவுள்ளார் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. எந்திரன் எப்படி தனக்கு ஒரு கனவு படமாக இருந்ததோ அதே போல வேல்பாரி திரைப்படமுமே தனக்கு ஒரு கனவு படம் தான் அப்படின்னு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. எனவே தற்போது வேல்பாரி கதையை படமாக எடுக்கும் முயற்சியில தீவிரம் காட்டிட்டுமே இருக்காரா. முதல்ல வேல்பாரி படத்துல விஜய் அவர்கள் நடிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. பிறகு பாலிவுட் நடிகர்கள்ல ஒருவர் வேல்பாரி படத்துல நடிக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சொன்னாங்க. அதன் பிறகு விக்ரம், சூர்யா அவர்கள் போன்ற நடிகர்களுமே வேல்பாரி படத்துல நடிக்கலாம் அப்படின்னுமே பேசப்பட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி பலருக்குமே வியப்ப கொடுத்திருக்கு. அதாவது இந்த திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் நடிக்கிறாரா. இந்த படத்தை பாத்தீங்கன்னா ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்க உள்ளதாக சொல்லப்படுது. சமீபத்துல கூட இவங்களுடைய கூட்டணியில தலைவர் 173 அப்படின்ற படம் டிராப் ஆச்சு. இந்த படத்தை சுந்தர்சி அவர்கள் இயக்குவதாக இருந்தது. சோ அந்த திரைப்படம் தான் தற்போது சங்கர் அவர்களுக்கு கைமாறி இருக்கா. சோ வேல்பாரி படம் தான் தலைவருடைய 173வது திரைப்படமாக உருவாக உள்ளதாக செய்திகள் கிடைச்சிருக்கு. சோ இதுல ரஜினி சாருடைய கதாபாத்திரம் மட்டுமல்ல மற்றும் ஒரு வலுவான கதாபாத்திரம் இருக்காம். சோ அதற்கு பாத்தீங்கன்னா நடிகர் அஜித்குமார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையுமே நடத்தப்பட்டு வருதா. சோ இந்த பேச்சுவார்த்தையை சூப்பர் ஸ்டார் அவர்களை துவங்கி உள்ளதாக சொல்லப்படுது. ஆகையால நம்ம அஜித் சார் அவர்கள் எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்க மாட்டார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ கேம் சேஞ்சர், இந்தியன் 2 அப்படின்னு 2 ஃபிளாப் படங்களுக்கு அப்புறம் சங்கர் அவர்கள் அதிரடியாக களமிறங்கியிருக்காரு. கண்டிப்பாக வேல்பாரி திரைப்படத்தை வெற்றி காணுவார் அப்படின்னு பல ரசிகர்களும் பிரபலங்களுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.